வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஃபேவரட்டான வீடியோ. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஐஸ்கிரீம் மிஷின், பீட்டர் இப்படி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஹேண்ட் விஸ்க் மட்டும் வச்சு நான் இந்த ஐஸ்கிரீம் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் இதை பீட் பண்ண போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹேண்ட் விஸ்கில் பண்ணும்போது டைம் அதிகமாக எடுக்கும். ஆனால் ஹேண்ட் விஸ்க்லேயும் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் இந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த ஹேண்ட் விஸ்கையும் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. பாத்திரம் நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு பீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஐஸ் க்யூப்ஸு, ஐஸ் வாட்டர்லாம் போட்டு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம இப்போது எந்த பாத்திரத்தில் விப்பிங் க்ரீமை பீட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை அப்படியே இதுக்கு மேலே வச்சு நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இந்த பவுல் இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நம்ம ஆட் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய விப்பிங் க்ரீமை நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா திக்காயிருச்சு. எது வரைக்கும் பீட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வரணும். நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கணும். இதுதான் ஸ்டிஃப் பீக்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கில் பீட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் கூட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ஸ் மில்க் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இந்த கண்டென்ஸ் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் ஃப்யூச்சரில் பப்ளிஷ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இந்த வனிலா ஐஸ்கிரீம் டபுள் கலரில் பண்ண போகிறேன். ஒன்று பிளெயின் ஒயிட் கலர், இன்னொன்று ஒரு மாதிரி பிங்க் கலர். இந்த 2 கலரையும் காம்பினேஷனில் மார்பிள் எஃபெக்டில் நான் பண்ண போகிறேன். நீங்கள் பிளெயின் ஒயிட்டாக அப்படியே கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கட்டும், கிட்ஸ் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அதனால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் பிளெயின் ஒயிட்டாகவே நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஒன்று பிளெயின் ஒயிட் கலர், இன்னொன்று பிங்க் கலர். பிங்க் கலருக்கு நான் ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 கலர்லேயும் விப்பிங் க்ரீம் ரெடியாக இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கண்டெய்னரில் தான் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் நான் போடுறேன். இதுக்கு மேலே பிங்க் கலர், இப்படி நான் ஆல்டர்னேட்டிவாக இந்த ஃபுல்லாக கண்டெய்னர் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ 2 கலரையும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சும்மா 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மார்பிள் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் அந்த ஸ்பூனை இந்த மாதிரி சுற்றி விடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அங்கங்கே அந்த டிசைன் ஒயிட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த டிசைன் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஐஸ்கிரீமை ஒரு 12 hours ஃப்ரீசரில் செட் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 12 hours ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா டபுள் கலரில் இருக்குது. பிங்க் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்குது. வீட்டிலையே எவ்வளோ அழகான அட்ராக்டிவான ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.
பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். பார்த்தோன்னே சாப்பிட தோணும். அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.